வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல சிந்தனைகளோட இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நான் ஏன் இந்த நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ல போறது அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கார். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணினுடுறேன். இந்த கதைதான் சொல்ல வேண்டும் என்று. ஜாக்ரதா ஜாக்ரதா, எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதை. மின்சாரம் இருந்தா மின்கம்பம், ஜாக்கிரதை. அதே போல எச்சரிக்கை அப்படிம்பாங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, ஜேப்படி திருடர்கள் ஜாக்கிரதைன்னு பஸ்ல எல்லாம் எழுதுவான். சோ இதெல்லாம் இந்த ஜாக்கிரதைன்னா இந்த முன்னெச்சரிக்கையா சொல்றேன், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவே சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படிங்கறதா இந்த கதை. ஒரு குடியானவன் இருந்தான். அவனுக்கு குழந்தைகளே இல்லை. அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், பா நீ ஒரு பிராமணனுக்கோ அல்லது ஒரு தேவைப்படுகிறவர்களுக்கோ செருப்பு, விசிறி, கொடை இதெல்லாம் நீ தானம் பண்ணு. அவங்க உள்ளம் மகிழ்ந்து உன்னை வாழ்த்துவாங்க பாரு. அப்ப உனக்கு குழந்தை பிறக்கும்பா அப்படின்ன போது, சுவாமி நான் ஒரு குடியானவன், நான் போய் செருப்பு, கொடை, விசிறி எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஒரு பண்டிதர்கிட்ட கொடுத்தேன்னாக்க அவர் வாங்கிக்க மாட்டாங்கல்ல, நம்ம கிட்டேருந்து வாங்க மாட்டாங்கல்ல, அது எப்படி அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்ன பொழுது, அவங்க தானமா கொடுத்தா ஏத்துப்பாங்க, நான்லாம் ஏழை குடியானவன் அப்படின்னானா. அப்ப அந்த பெரியவர் சொன்னாராம், உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு ஒரு காரியம் பண்ணலாம். நீ கொடை, விசிறி, செருப்பு இதெல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு வழியில வச்சுடு. அப்ப யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அங்க எழுதி ஒட்டிடு அப்படின்ன பொழுது, அவனும் என்ன பண்ணான், ஒரு பலகால இந்த மாதிரி இது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அங்க எழுதி வச்சா. இல்லாட்ட யாரோ வச்சிருக்கிறாங்கப்பா, நமக்கு என்ன, இந்த காலமா இருந்தா அதையும் எடுத்துக்கிட்டு இன்னும் ஏதான் இருக்கான்னு பார்ப்போம். அந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒருத்தர் ஒரு பொருள் வச்சாலாம் எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, இங்க தெற்குல இருந்து ஒரு ஒரு பண்டிதர், வேத பண்டிதர் காசிக்கு போறார். காசிக்கு அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயணமா போவாங்க. போற வழியில இருக்கிற கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு கூட போவாங்க. அவர் ரொம்ப வயசானவர் தான். சாகரத்துக்கு முன்னால காசிக்கு போயிடணும்னு நினைச்சார். போற வழியில நல்ல வெயில் தகிக்குது. அங்க எங்கேயும் பாக்குறார், என்னடா எந்த மரத்து நிழல்ல போய் இருக்கலாம் அப்படின்னு பார்த்த போது ஒரு இடத்துல கொடை, விசிறி, செருப்பு இருந்தது. அவர் பார்த்தாரு, பெற்றுக்கொள்ளலாம்னு உடனே எனக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இவர் அங்க போய் அதை எடுத்துக்கிட்டு அதை காலில் போட்டுக்கிட்டு விசிறியை கையில வச்சுக்கிட்டு கொடையும் வச்சுக்கிட்டு இவர் போறார். காசிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு கங்கையில் மூழ்கி விட்டு வருகின்ற வழியில் அவர் இறந்து போகிறார். அந்த முதியவர் வேத பண்டிதர் அவர் என்ன பண்றார், அவருடைய ஆத்மாவானது இந்த குடியானவனுடைய வீட்டில் மகனாக பிறக்கிறது. அவன் பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை. அவனால பேச முடியாது. முதல்ல அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா இருந்தது. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஊம பிள்ளையா இருந்தா என்ன, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அவனை வளர்க்குறாங்க. அந்த குடியானவனுக்கு ஒரு வேலை என்னன்னு கேட்டா, அரசாங்கத்துல ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க. நாட்டுல ஏதாவது விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அல்லது எச்சரிக்கைப்படுத்தணும் அப்படின்னாக்கா, இவன் போய் ஒரு ராத்திரி தூங்காம மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள்னு ஒரு ஜாமத்திற்கும் 4 ஜாமம், ஒரு இரவுல 4 ஜாமம், இந்த 4 ஜாமத்திலையும் இவன் ஊர் பூரா சுத்தி பறைய அடிக்கணும். டப 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 டபன்னு அடிச்சுட்டு ஜாகிரதா ஜாகிரதான்னு சொல்லி சொல்லி எச்சரிக்கையாக இருங்கள்னாக, ஓ அவன் குரல் கேட்கறது. பாரா உஷார்னு சொல்லுவாங்களே, பாராக்காரங்கள் வருகிறோம், பாரா உஷார். எனக்கு இப்ப ஒண்ணு ஞாபகம் வருது, இங்க கத்திப்பாரா அப்படிங்கிறோமே சென்னையில, அங்க கத்தி வைத்து கொண்டு பாரா செய்வார்களாம். அதனால அந்த இடத்துல கத்தி வைத்து கொண்டு கத்தியை தோல்ல வச்சுண்டு பாரா இருப்பாங்க, தூங்காமல் விழித்து கொண்டே அந்த இடத்த காவல் காத்ததுனால அது பேர் கத்திப்பாரான்னு பேரு. இப்ப எனக்கு அது சரியான்னு தெரியல, பட் நான் இது காதுல விழுந்த ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு தடவை கள்வர் பயம் ஜாஸ்தியா இருக்குங்க, இங்க ரொம்ப கள்வர்கள், மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு மந்திரி இவனை கூப்பிட்டு, எப்பா நீங்க வா, நீ என்ன பண்ணணும், இந்த ஊரை சுத்தி தினமும் பாரா எல்லாரும் ஜாகிரதையா இருங்க,
திருடன் வருவான், திருடன் வர்றதுக்கு முன்னாலேயே நாங்க சொல்லிடுறோம், நாங்க காப்போம், இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதை, நீங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லணும். சரிங்கய்யா, என்னுடைய வழக்கமான தொழில் தானேன்னுட்டு அவன் ராத்திரியில போய் முழிச்சு 4 ஜாமத்திலையும் போய் தட்டி 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 அந்த பறையை தட்டி சொல்லணும். ஒரு நாளைக்கு அவன் வெளியூருக்கு போக வேண்டி வருது. அப்ப என்ன பண்ணுவான்னா, அவனுடைய மகனை கூப்பிட்டு, ஏய், இவன பாராக்கு போ சொல்லு, பறைய தட்டணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பறைய தட்டினாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. என்ன, நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்னா. இவன் என்ன பண்றா, அன்னைக்கு ராத்திரி பையன்கிட்ட பறைய கொடுத்து சைகையில சொல்றா, நீ ஊர் பூரா சுத்தி எல்லா தெருவுக்கும் போய் இந்த பறைய நல்லா தட்டணும், சரியா? போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டிருக்கா. அவனுக்கு புரியும், இவன் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து இவன் வந்து பறைய எடுத்துட்டு முதல் ஜாமத்துல அவனை எழுப்பி அனுப்புறா, நீ போ அப்படின்ன பொழுது, அன்னைக்குன்னு ராத்திரி ராஜா ஒரு போர்வையை போத்தி கொண்டு, ஏன்னா அவருக்கு பயம், எங்க கள்வர்கள் வந்து விடுவார்களோ அப்படின்னுட்டு பயம். அவர் வந்து மாறு வேடத்துல இப்படி ஊரை சுத்தி பாக்குறாரு. அப்ப இந்த பையன் என்ன பண்றான், முதல் ஜாமத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வந்து ஜாகிரதா, ஜாகிரதா, ஜாகிரதா அப்படின்னு சொல்றான். ராஜாக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இத்தினூண்டு பையன் இவ்வளவு அழகா, அதுவும் குடியானவன் வீட்டு பையன் இவ்வளவு அழகா ஸ்லோகம் சொல்றானே அப்படின்னு ஒரு திண்ணையில ராஜா உட்காந்துக்கிறார். அடுத்த ஜாமம் வரானான்னு பாக்குறார். அடுத்த ஜாமமும் இந்த பையன் இதே பறைய டப 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 டபன்னு தட்டிட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லி அதே ஊர்ல எல்லா தெருவுக்கும் போயிட்டு ஜாகிரதா, ஜாகிரதா, ஜாகிரதான்னு சொல்லிட்டு தன் வீட்டுக்கு போறான். அரசனால நம்பவே முடியல. இவ்வளவு சின்ன பையன் முதல்ல ஏதோ ஒரு அழகான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னான், இப்பவும் சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்றான், இவன் எப்படி சொல்றான், ஒன்னும் புரியலையே, பறைய அடிக்கிறவன் குரல் மாதிரி இல்லமே, சின்ன பையனா இருக்கானேன்னு யோசனை பண்றான். அந்த பையன் 4 ஜாமத்திலையும் ஜாகிரதா ஜாகிரதான்னு ஊர் மக்கள் எல்லாம் எழுப்பி, அதாவது அவங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். உடனே ராஜா, இது என்ன சொல்லிட்டு அந்த குடியானவனை வர சொல்லு அப்படிங்கிற. அடுத்து நான் போயிட்டு, அரசே என்னை நீங்க மன்னிக்கணும், நான் அவசரமா வெளியூருக்கு போக வேண்டி வந்ததுனால நேத்து ராத்திரி என்னுடைய மகன், அவனால பேச முடியாது, அதனால பாரா உஷார்னு சொல்ல முடியல, அவனால வெறும் பறைய மட்டும் தட்டிட்டு எல்லா தெருவுக்கும் போய் மக்களை உஷார்படுத்திட்டு வந்திருக்கான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னு. பொழுது, என்னது, அவன் அவன் பேச முடியாதா, என்ன வளர்ற நீ, அவன் எவ்வளவு அழகா ஸ்லோகம் எல்லாம் சொன்னா எனக்கு புரியல, அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போது அதை இவன் நம்பல. இந்த பையனை கூப்பிட்டு நிற்க வச்சு அரசன் கேட்கிற, நேத்து இரவு 4 ஜாமத்திலும் பறை கொட்டியது நீதானா? ஆம் அரசே. அந்த குடியானவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆம் அரசேன்னு பதில் சொல்றானே. நீ முதல் ஜாமத்துல வந்து என்ன ஸ்லோகம் சொன்ன அப்படின்ன பொழுது, நமக்குள்ளே சிறந்த ஞானமாகிய ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. அதை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கிற இந்த கள்வர்கள் திருடி விடுவார்கள், நம்மளுடைய ஞானத்தை அழித்து விடுவார்கள். ஆகையினால் விழித்திரு, 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 ஜாக்கிரதையாக இரு, உன்னுடைய ஞானத்தை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்னமோ சொன்னியே, இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லை, அதையும் தான் சொன்னேன், அதை சொல்லி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். நாம நினைக்கிறோம் இது என்னுடையது, அது என்னுடைய சொந்த பொருள், நான் வாங்கினேன் எல்லாம் நினைக்கிறோமே, எதுவுமே உன்னுடையது அல்ல என்பதை நீ ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? ஜாக்கிரதையாக இரு, உன்னுடைய உள்ளத்தை மற்றவர்கள் மாசுபடுத்தி விடாதபடி அதை நீ சுத்தமாக வைத்துக்கொள், இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கோவில் அது அப்படின்னு சொன்னேன். சரி, மூணாவது, ந மாதா ந பிதா, அம்மா அப்பா பந்துக்கள் உறவினர்கள் யாருமே உன்னோடு வரப்போவதில்லை, அதை புரிந்து கொள், இங்க இருக்க உறவெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய உறவு இல்லை. ஆகையினால் நீ உன்னுடைய ஆன்மாவை மேம்படுத்துவதற்கான வழியை புரிந்து கொள், ஜாகிரதா 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 என்று சொன்னேன். சரி, 4வது ஸ்லோகத்திற்கு, இது எல்லாவற்றிற்கும் மேலாக
உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய உணர்வுகளையும் இறைவனிடத்தில் செலுத்திவிட்டால் உனக்கு எந்த திருடனும் உன்னை பாதிக்காது. அந்த எப்பேற்பட்ட ஒரு கள்வர் பயமும் நமக்கு தேவையில்லை. இந்த உறவுகளால் ஏற்படுகின்ற பந்தத்தினால் நாம கலங்கவே மாட்டோம். ஏனென்றால் இந்த பிறவி ஜீவன் முக்திக்காக கிடைத்திருக்கிறது. அதை கடைத்தேறுவதற்கான வழியை பார்த்துக்கொள். ஜாகிரதா ஜாகிரதா ஜாகிரதா. இந்த சம்சாரமாகிய சாகரத்தில், துன்பமாகிய புயலில் நீ சிக்காமல் இருப்பதற்கு இவை எதுவுமே உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ உன்னையே ஜாகிரதையாக நீ பார்த்து கொண்டால் உனக்கு எளிதாகும் வாழ்க்கைன்னு சொன்னோன்னு ராஜா அவன் காலிலேயே விழுந்து கும்பிட்டுட்டான். அவன் என்ன அரசை என் காலில் விழறேன்னு பொழுது, எப்படி உனக்கு இப்படி ஒரு ஞானம்ன பொழுது எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கு பின்னால வந்தவங்கள்லாம் அந்த வைராகிய ஸ்லோகம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இததான் இவன் சொன்னான். இவனுக்கு எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்ட பொழுது, அந்த அரச சபையில இருந்த ராஜாவுடைய ஒரு ராஜகுரு சொன்னாராம், இவன் சாதாரண பிறவி அல்ல. இவன் கண்டிப்பாக அந்த குடியானவன் வீட்டுல பிறந்ததுனால அவனுக்கு இந்த ஞானம் எல்லாம் வரல. இவன் பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு மிக சிறந்த வேத பண்டிதனாக இருந்து கர்மவசாத், கர்மத்தினால் இங்கே பிறந்திருக்கிறான். ஆகையினால்தான் அவன் கர்மத்தை பத்தி சொல்லுகிறான். உன்னுடைய கர்மாவை சிறப்பாக செய். எந்த காரணத்தை ஒட்டியும் அத்த திருடர்கள் திருவிடாதபடி உன்னுடைய கர்ம பலன்களை பயன்படுத்தி கொள்னு சொல்றான்னா, இவன் ஏதோ ஒரு வேத பண்டிதனாக இருந்து இவர்கள் வீட்டில் பிறந்து 16 வயது வரை பேசாதவன் உலகத்திற்காக மட்டும் பேசினான், மக்களை விழிப்படைய செய்வதற்காக பேசினான்னா இவன் பெரிய மகான் அப்படின்னுட்டு எல்லாருமே அவனை விழுந்து வணங்கினார்கள். பின்னாளில் அவன் பெரிய ஞானி ஆனான் என்பது ஒரு வரலாறு. நான் ஏன் இதை சொல்றேன்னாக்கா, நாம நினைக்கிறோம் அதெல்லாம் இன்சூர் பண்ணியிருக்கேன் சார், எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சு போட்டுட்டேன் சார். ஆனா நீங்க எதை எங்க வச்சாலும் ஒன்னும் தூக்கின்னு போறது இல்லை. இங்க இருக்கிற வரைக்கும் நாம ஜாக்கிரதை படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய இறைவன் கொடுத்துள்ள அபாரமான ஞானம். அந்த ஞானத்தை இந்த காமம், குரோதம் போன்ற மட்டமான எண்ணங்களால் அழித்து விடக்கூடாது. அந்த திருடர்கள் திருடி விடக்கூடாது. சம்சாரம் சாகரம் என்பது துக்கம்தான். ஒரு சின்ன வயசுல ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறோம், அடுத்து ஒரு துக்கம், அது அடுத்து ஒரு சந்தோஷம், இது அலை அலையா வந்துட்டே இருக்கும். இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி விட்டால், இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் இது சம்சார சாகரத்தில் மிதந்து விடலாம். தோணியாக இவன் நம்மளை காப்பாற்றுவான். அதையும் மேல என்ன நினைக்கணும்னா, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது ஏன் புள்ள, ஏன் பொண்ணு இல்லை. யாருமே உன்னுடையவர்கள் இல்லை. நீ தனியாக வந்தாய், நீ தனியாக போயிற. இந்த ஞானம் எல்லாம் வந்துடுத்துன்னா உனக்கு இந்த பிறவி இதற்கல்ல, இதற்கு மேல ஒரு ஸ்டெப் போகணுங்கிறதுக்காக தான் இந்த பிறவிங்கிறது புரியும் இல்லையா? எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த ஜாக்கிரதை நம்ம கிட்ட இருக்கா. போகும்போது எல்லாம் பர்சு கிரிசெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கான்னு பாக்குறோமே தவிர, நம்மளுடைய ஆன்மாவை அப்படியே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் ஆதிசங்கரர் போன்ற குருமார்கள் இது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்லாம் நமக்கு சொல்லி பஜகோவிந்தம் சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே, பஜகோவிந்தம் மூடமத்தே அட பைத்தியகாரா முட்டாளேன்னு தான் சொல்லியிருக்கார். அவர் சொன்னது போல இந்த வாழ்க்கையின் நிரந்தரமின்மையை நாம் புரிந்து கொண்டோம்னால், அதுக்காக ஏங்க நான் சாப்பிடாம இருக்க முடியுமா, இதெல்லாம் செய்யாம இருக்க முடியும், எல்லாம் செய்யுங்க. ஆனா எல்லாம் நீங்க செய்யறதா நினைக்க வேண்டாம். நம்மளை எல்லாம் நடத்தி கொண்டு போகிறவன் எவனோ ஒருவன், அவன் நம்மை என்றும் அழித்து காப்பான்கிற நம்பிக்கை இருந்தா போறோம். அப்ப அதுதான் நமக்கு பெரிய ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை.